Hello everyone, welcome to this spoken English communication skills class. Today we are going to see some more sentences which will be really informative and which will be really useful to you in your day-to-day life, right? உங்க வீட்ல கல்யாணமா பொறுப்ப சுப்மங்கள்ட்ட ஒப்படைச்சிடுங்க. வாழை மரத்துல ஆரம்பிச்சு பொண்ணு மாப்பிளைய வழி அனுப்புற வரைக்கும் கூடவே இருந்து பாத்துப்பாங்க. சுப வைபவங்களில் உங்களில் ஒருவராய் சுப்மங்கல் வெட்டிங் பிளானர்ஸ். So we are just going ahead. இந்த வார்த்தை எப்படின்னு சொன்னாக்க, இந்த வாக்கியம் எப்படி வருதுனாக்க, திருடனை துரத்துக்கிட்டு போலீஸ் ஓடினா அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க, ஓகே, திருடன் ஓடினாப்பா, திருடனை துரத்துக்கிட்டே போலீஸ் ஓடினா அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறீங்க. அப்படி எப்படி சொல்லலான்னாக்க, த போலீஸ் ரேன் ஆஃப்டர் த தீஃப். த போலீஸ்மென் ran after the thief. The police ran after the thief. திருடனின் பின்னால் போலீஸ்காரர் ஓடினார் அப்படின்னு சொல்லணும்னா இது மாதிரி சொல்லலாம். The police ran after the thief அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இன்னொரு சுச்சுவேஷன், ஒரு கடைக்கு போகிறீங்க, கடைக்கு போயிட்டு ஏதோ ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை எனக்கு ஒரு பேப்பரில் சுற்றி கொடுப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ பேப்பரில் சுற்றி கொடுன்றதை எப்படி சொல்கிறது அப்படின்றது தெரியணும் இல்லையா? எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்க, wrap it in a piece of paper and give it to me. wrap, WRAP, wrapன்னு அர்த்தம். wrap it in a piece of paper and give it to me அப்படின்னு சொல்லலாம். ஒரு பேப்பரில் சுற்றி கொடுப்பா அப்படின்னு சொல்கிறோம். wrap it on a piece of paper and give it to me அப்படின்னு சொல்லலாம். இல்லை wrap it in a piece of paper and give it to me அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, அப்புறம் இப்போ உங்களோட பெட்டில் ஒருத்தர் உட்காந்துட்ருக்கார். உன்னோட தம்பியோ அண்ணனோ யாரோ உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ளே சண்டை வந்துடுறது, டெம்ப்ரரி சண்டை தான். அந்த பெட் என் பெட்டில் உட்காரது ஏந்திரு அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? கெட் அப், டோன்ட் சிட் ஆன் மை பெட். கெட் அப், ஏந்துப்பா, டோன்ட் சிட் ஆன் மை பெட், என்னோடய பெட்டில் உட்காரது ஏந்திரு அப்படின்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் சுச்சுவேஷ்னல். அந்த சுச்சுவேஷன்ஸில் நம்ம என்ன எப்படிலாம் சொல்லுவோம் அப்படின்னு தெரியாது. பட் இது மாதிரி வாக்கியங்கள் நமக்கு தமிழில் சொல்லி பழக்கம். ஏந்திரா முட்டாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி இல்லாமல் இப்போ இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேன் சே எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கெட் அப், டோன்ட் சிட் ஆன் மை பெட், என் பெட்டில் உட்காராத அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அப்புறம் ஒருத்தட்ட சொல்கிறீங்க, நீ நான் வரும் வரைக்கும் நீங்கள் காத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நான் வரும் வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள் அப்படின்ற, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அது எப்படி சொல்லலான்னா, ப்ளீஸ் வெயிட் டில் ஐ கம். ப்ளீஸ் வெயிட் டில் ஐ கம். நான் வரும் வரைக்கும் நீங்கள் காத்திருங்க. ப்ளீஸ் வெயிட் டில் ஐ கம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். வீட்டில் ஒரு பையனை தலைமுடியே வெட்டிக்காமல் இருக்கான். அப்படியே ரொம்ப நாளாக தலைமுடி சேர்ந்து போச்சு இல்லையா? பட் இப்போ கொரோனா பீரியட்னால வீட்டுக்கே கூட கட் பண்ணி விட்டுட்ருக்காங்க. பட் இது காலம் முன்னாடியே சலூனுக்கு போய் தான் நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைக்கு அம்மாவோ அப்பாவோ சொல்கிறாங்க, கோ அண்ட் கெட் யுவர் ஹேர் கட். கோ அண்ட் கெட் யுவர் ஹேர் கட். கோ அண்ட் கெட் யுவர் ஹேர் கட். ஓகேயா? கோ அண்ட் கெட் யுவர் ஹேர் கட். அதாவது நீ போயிட்டு அந்த தலைமுடியை வெட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு வில் பி சேயிங் லைக் திஸ், கோ அண்ட் கெட் யுவர் ஹேர் கட் அப்படின்ற மாதிரி. கோ அண்ட் கெட் யுவர் ஹேர் கட் அப்படின்னு சொல்லலாம். கோ அண்ட் கெட் யுவர் ஹேர் கட் சேர்ந்தாப்பில் சொல்லலாம். கோ அண்ட் கெட் யுவர் ஹேர் கட். தலைமுடி திருத்தகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? முடியை திருத்தி கொண்டு வா அப்படின்னு சொல்கிற மாதிரி தமிழில் சொல்லுவோம் அது. ஸோ ஹேர் கட் அப்படின்றது சேர்ந்தாப்லேயே வரட்டும். கோ அண்ட் கெட் யுவர் ஹேர் கட் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். இப்போ அந்த முதல் இதில் என்னன்றது திருப்பி ஒரு வாட்டி இந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடில் என்ன வருதுன்னு பாருங்கள். த போலீஸ் ரேன் ஆஃப்டர் த தீஃப் அப்படின்னு இருக்குது. wrap it in a piece of paper and give it to me. wrap it in a piece of paper and give it to me. Get up, don't sit on my bed. Get up, ஏந்திரு, don't sit on my bed, என் பெட்டில் உட்காராத அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? ப்ளீஸ் வெயிட் டில் ஐ கம். ப்ளீஸ் வெயிட் டில் ஐ கம். நான் வரும் வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கீங்களா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் இல்லையா? போயிட்டு உன்னோட ஹேரை கட் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? கோ அண்ட் கெட் யுவர் ஹேர் கட். கோ அண்ட் கெட் யுவர் ஹேர் கட் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். நீ போயிட்டு தலைமுடி வெட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ வி ஆர் ஜஸ்ட் ஸ்லிப்பிங் ஆன் டு த செகண்ட் ஸ்லைட் வேர் வி ஆர் கெட்டிங் அ சென்டென்ஸ் லைக் திஸ். உன் மூஞ்சியை நீ கண்ணாடியில் பார்த்துப்பார். கண்ணாடியில் பாரு அப்படின்னு சொல்கிறோம். உன் மூஞ்சியை கண்ணாடியில் போய் பாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா? எப்படி சொல்லலாம்? இட் இஸ் வெரி சிம்பிள். அதாவது டேக் அ லுக் at yourself in the mirror அப்படின்ற மாதிரி சொல்லலாம். Take a look at yourself in the mirror.
டேக் அ லுக் அட் யுவர் செல்ஃப் இன் த மிரர். ப்ளீஸ் ஹாவ் அ லுக் at yourself in the mirror. Please have a look at yourself in the mirror or take a look at yourself. உன்னை வந்து கண்ணாடியில் பாரு, எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்கிறோம். எப்படி சொல்லலாம்? டேக் அ லுக் அட் யுவர் செல்ஃப் இன் தி மிரர். கண்ணாடியில் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். நம்ம வந்து எக்ஸாம்ஸ்லாம் எழுதும்போது நார்மலாக நம்ம பேப்பரில் வந்துட்டு நேமை வந்து மேலே எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நேம்ன்றதெல்லாம் ரோல் நம்பர் அப்படி தான் சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வேர் இட் இஸ் ரெக்வயர்ட் வந்து நேம் ஒன்றுன்னு கேட்டாங்கன்னாக்கா யூ கேன் ரைட் ஆல்சோ த நேம். நாட் நெசசரி இட் நீட் டு பி அன் எக்ஸாமினேஷன். சம் அதர் தட் இஸ் வாட் யூ கால் கான்டெஸ்ட் மாதிரி இருக்கும். அப்போ நேம் வேணும் அப்படின்னமோ உங்கள் நேம் வந்து மேலே எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரைட் யுவர் நேம் ஆன் த டாப். ரைட் யுவர் நேம் ஆன் த டாப். டாப்பில் உங்கள் பேர் எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும் அது. ஓகே, நீங்கள் இப்போ நடந்து போயிட்டே இருக்கீங்க. அப்போ வந்துட்டு மழை திடீர்னு வருது. மழை திடீர்னு வரும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பக்கத்தில் வந்து ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு போய் மரத்துக்கு கீழே வந்து நம்ம கொஞ்சம் ஒதுங்கி கொஞ்சம் நேரம் தங்கி இருக்கலாம். மழை நின்னதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி உங்கள் பிளான் பண்ணுறீங்க. அப்போ வந்து உங்கள் கூட வரவங்கள்ட்ட சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்கன்னா, லெட் அஸ் வெயிட் ஹியர் அண்டர் த ட்ரீ அன்டில் த ரெயின் ஸ்டாப்ஸ். லெட் அஸ் வெயிட் ஹியர் அண்டர் த ட்ரீ until the rain stops. மழை நிற்கிற வரைக்கும் நாம் இந்த மரத்துக்கு கீழே நம்ம இருப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகேயா? எப்படி சொல்லலாம்? let us wait here under the tree until the rain stops. திருப்பி சொல்லி பாருங்க. let us wait here under the tree until the rain stops அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேயா? அப்புறம் வீட்டில் வந்து துருன்னு ஒரு பொண்ணு வந்து இப்படி போயிட்டே இருக்கு. கலாட்டா பண்ணிகிட்ருக்கு, வம்பு பண்ணிகிட்ருக்கு. இப்போ சாமி இருக்க மாட்டியா நீ? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, கொஞ்ச நேரம் அமைதியாகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறீங்க. அப்போ எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா, நீ வந்து சமத்து பொண்ணு இல்லையா, சமத்து பொண்ணு, பேசாமல் சொன்னதை கேட்கணும், நீ ஒரு 5 நிமிஷம் பேசாமல் அங்கே போய் உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. how you will say that அப்படின்னா, be a good girl and sit quietly for 5 minutes. be a good girl and sit quietly for 5 minutes. அமைதியா. ஓகேயா? be a good girl and sit quietly for 5 minutes அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, who called while I was out. இது அடுத்தது நான் தமிழில் சொல்லணும்னு நினச்சேன். பரவாயில்ல. நான் வெளியில் இருக்கும்போது யார் வந்து எனக்கு கால் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்கணும்னு நினச்சேன். who called while I was out. நான் வெளியில் இருக்கும்போது யார் என்னை அழைத்தார்கள், யார் என்னை கூப்பிட்டார்கள். டெலிஃபோன்லையாக இருக்கலாம், வேறு ஏதாவது கூட இருக்கலாம். ஓகேயா? ஸோ அந்த மாதிரி வரும் அது. So the second slide goes like this. Take a look at yourself in the mirror. Take a look at yourself in the mirror. Write your name at the top. உன்னோட நேம் வந்து டாப்பில் எழுது. Let us wait here under the tree until the rain stops. Let us wait here under the tree until the rain stops. Be a good girl and sit quietly for 5 minutes. Be a good girl and sit quietly for 5 minutes. Who called you while I was out? Who called you while I was out? Who called while I was out அப்படின்னும் கேட்கலாம். Who called me இல்லைனா who called while I was out அப்படின்னு சொல்லலாம். So we are on to the third slide. ஒருத்தர் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சோகமாகவே உட்காந்துருந்தார். அவரை பார்த்துட்டு கேட்குறாங்க, நீ ஏன் இவ்வளோ வருத்தமாக இருக்கேன்னு சொல்லி எனக்கு சொல்கிறியா, ப்ளீஸ் டெல் மீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லைனா எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எப்படி கேட்கலான்னா, கேன் யூ டெல் மீ வை யூ ஆர் ஸோ சேட். கேன் யூ டெல் மீ வை யூ ஆர் ஸோ சேட். கேன் யூ டெல் மீ வை யூ ஆர் ஸோ சேட். ப்ளீஸ் டெல் மீ வை யூ ஆர் ஸோ சேட். கேட்கலாமா? கேன் யூ டெல் மீ வை யூ ஆர் ஸோ சேட். நீ ஏன் ரொம்ப வருத்தமாக இருக்கேன்னு எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே, அப்புறம் இன்னும் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் வந்து ஜோக் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி பேசணும்னு நினைக்கிறீங்க. வாட் டு யூ திங்க்? வாட் டு யூ திங்க்? டு யூ திங்க் ஐ எம் ஜோக்கிங்? டு யூ திங்க் ஐ எம் ஜோக்கிங்? வாட் டு யூ திங்க்? டு யூ திங்க் ஐ எம் ஜோக்கிங்? இட்ஸ் நாட் ஜோக்கிங், யா. ஓகே, ஐ எம் வெரி கிளியர் இன் வாட் ஐ எம் சேயிங். ஓகே, டு யூ திங்க் ஐ எம் ஜோக்கிங்? ஓகே, ஸோ தட் வே யூ கேன் மேக் இட் த சென்டென்சஸ் இன்னும் கொஞ்சம் மாற்றி பேசலாம் நீங்கள். ஓகே, இப்போது வந்து ஒருத்தர் வந்து உடற்பயிற்சி செய்யணும்னு ஆசைப்படுறாரு. அவர் வந்து உடம்பை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும்னு நினைக்கிறார். அப்போ வந்து யோகா டீச்சர்கிட்ட போகிறாங்க. யோகா வந்துலாம் சொல்லித்தராங்க. சொல்லி தந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ வந்து தினந்தோறும் இதை தவறாமல் செய்யுங்க, அப்போ தான் உங்கள் ஹெல்த் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி சொல்லலாம்? டூ தீஸ் எக்ஸசைசஸ் வித்தவுட் ஃபெயில். தவறாமல்.
ஓகேயா. do these exercises, இந்த எக்ஸசைஸஸும் தவறாமல் செய். see it is applicable to also class that is school students where a teacher is asking the students to finish this particular homework, பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸசைஸ்லாம் தவறாமல் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது that is the teacher can say like this, do these exercises without fail அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு போஸ்ட்டை கொடுத்துட்டு இதை போஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு லெட்டர் ஒரு கவர் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த கவரை வந்து போஸ்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த காலம்லாம் மாறி போச்சு, பட் ஸ்டில் இன்னும் அது ஒழியலை, ஃபுல்லாக முடிஞ்சு போகல, அது இன்னும் இருந்துகிட்ருக்கு, உயிர் இருந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஓகேயா. அப்போ எப்படின்னாக்க she gave him a letter and told him to post it. she gave him a letter and told him to post it. அவள் வந்து அவங்ககிட்ட ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அதை போஸ்ட் பண்ணுமாறு சொன்னாள் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். எப்படின்னா she gave him a letter to post him அப்படின்ற மாதிரி, that is to post it அப்படின்ற மாதிரி சொல்லலாம். she gave him a letter and told him to post it. I missed that particular one. அவன் told him என்ன சொல்கிறான்னா to post பண்ணு அப்படின்னு சொல்லி அவள் சொன்னா. I repeat the sentence, she gave him a letter and told him to post it அப்படின்னு சொல்ல முடியும். say these sentences one by one every day. என்னோட ஆசையும் அதாங்க, இந்த சென்டென்சஸ் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் டெய்லி ஒன்று ஒன்றா சொல்லி பாருங்கள். டெஃபினெட்லலி வந்து அவங்க ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்கனாக்கா இந்த வாக்கியங்கள்லாம் உங்கள் மனசுக்குள்ளே அத்துப்படி ஆகிடும். இப்போ உங்களுக்கே தெரியாது நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ரிப்பீட் ஒன்ஸ் அகெயின், கேன் யூ டெல் மீ வை ஆர் யூ ஸோ டயர்ட்? கேன் யூ டெல் மீ வை ஆர் ஸோ சேட்? கேன் யூ டெல் மீ வை யூ ஆர் ஸோ சேட்? கேன் யூ டெல் மீ வை யூ ஆர் ஸோ சேட்? ஓகேயா. வாட் டு யூ திங்க்? டு யூ திங்க் ஐ எம் ஜோக்கிங்? வாட் டு யூ திங்க்? டு யூ திங்க் ஐ எம் ஜோக்கிங் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். Do these exercises without fail. Do these exercises without fail. She gave him a letter and told him to post it. She gave him a letter and told him to post it. Say these sentences one by one every day. Say these sentences one by one every day. Okay, dear friends, and we are concluding today's class with this particular 15 sentences. Try to practice all these sentences without fail. Definitely, the days are not far off. You'll be able to speak in English in a better way than what you are right now speaking. Okay, thank you. It's Venkat signing off from you. Bye. சுப வைபவங்களில் உங்களில் ஒருவராய் சுப் மங்கள் வெட்டிங் பிளானர்ஸ். शुभ मंगल